வார்த்தையே தேர்ந்தெடுத்தார். வாசிக்க ராக தலைவன் தாவீதின் சங்கீதம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உணர்வுகளையும் பெருமைகளையும் பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்களுடைய பெரும் மூச்சின் நிமித்தம் நான் இப்பொழுதே எழுந்து அவன் மேல் சிறுகிறவனுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக் கொள்வீர். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் பெருமூச்சு நிமித்தம் நான் அவர்களுக்கு அவரை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய சொற்கள் ஏழைகள் நோக்கி உடன்பட்ட வெள்ளி கொப்பான நாம் தியானிக்க போகிற வேத பகுதி சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய சொற்கள் மண் புகையில் 7 தரம் உருக்கி உடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குதுங்க? அது சுத்தமா இருக்கிறது இல்லையா? ஏனென்றால் சில பேருக்கு பர்ஃபெக்ட் பரிசுத்தம் அப்படி எல்லாம் சொன்னா சரியா புரியாது இல்லையா? அதற்காகவே எதுக்கு உதாரணமாய் அவர் சொல்லி இருக்கிறார்னா, ஒரு வெள்ளிக்கு உதாரணமாய் தேவனுடைய வார்த்தையை அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். ஏனென்றால் ஒரு வெள்ளின்னா அந்த எடுத்த உடனே அதை என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது இல்லையா? அந்த வெள்ளியை என்ன பண்றாங்க, குடமிடப்படும். அது என்ன பண்ணுவாங்க, நெருப்புல அதை என்ன பண்ணுவாங்க, கொதிக்க விடுவாங்க இல்லையா? அது கொதிச்சு அந்த கொதி அடங்கின பிறகுதான் அது ஒரு சுத்த வெள்ளியாகவே அது என்ன பண்ணும், மாற்றப்படும் இல்லையா? நம்ம கடைக்கு போய் இந்த தங்க நகை வெள்ளி நகை எல்லாம் வாங்கும்போது அந்த வெள்ளி பார்க்கும்போது எப்படி இருக்கோங்க, இவ்வளவு ஒரு சுத்தமா இருக்கும் இல்லையா, பியூரிட்டியா இருக்கும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஒரு வெள்ளிக்கு ஒப்பாக சுத்த சொற்களா இருக்கிறது அப்படின்னு யாரு சொல்றாங்க, தாவீது சொல்லுகிறார். அந்த அளவு ஆண்டவருடைய வார்த்தையின் மேல அவர் என்ன பண்றாரு, நம்பிக்கை உடையவரா இருக்கிறாரு. பாருங்க, தாவீத 16 வயதுல சாமுவேல் என்ன பண்றாங்க, அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் என்ன பண்றாருங்க, அவர் சொன்னாரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுங்க, அவர் சொல்லல. ஆனா ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாருங்க, தாவீதை தெரிந்து கொண்டு 14 வயதிலே அவர் என்ன பண்ணாரு, அபிஷேகம் பண்ணாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு என்ன இருந்திருப்பான், நம்ம ராஜாவா ஆண்டவர் நம்மளதான் தெரிந்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் நினைச்சிருக்கிறாரு இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவர் ராஜாவா மாற்றப்பட்டாரா? இல்ல. யாருதான் ராஜாவா இருந்தாரு, சவுல் தான் இருக்கிறார் இல்லையா? ஆனா அந்த சிறு வயதிலே அவர் என்ன பண்றாரு, கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறாரு. அவர் ராஜா எல்லாம் ஒண்ணும் ஆகல. ராஜா ஆனா கூட ஒரு தைரியமா போய் ஒரு கோலியாத்தை எதிர்க்கலாங்க. சிறு வயது வாலிபனா தான் இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு,
கோலியாத்தை எதிர்த்து நிக்கிறாரு. கோலியாத்தை சாதாரண மனிதன், அவன் பயங்கரமான பராக்கிரமசாலி. ஊழியக்காரே சொல்லி அவனுடைய உயரம் இதை விட ஹைட்டா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியோட அவர் போரிடும் போது எப்படிங்க போறாரு? அவருக்கு ஈக்குவலா போறாரா? இல்ல. அவருக்குள்ள ஆண்டுடைய வார்த்தை இருந்தது இல்லையா? ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரு? வேதம் சொல்லுகிறது, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேலங்க தங்கி இருந்தாரு? தாவீதின் மேல தங்கி இருந்தாரு. அந்த ஒரு வார்த்தையின் வல்லமைதான் அவ்வளவு பெரிய கோலியாத்தை எதிர்த்து நிற்கத்தக்கதான பலனை யாருக்கு கொடுத்ததுங்க? தாவீதுக்கு கொடுத்தது இல்லையா? ஆனால் தாவீது என்ன பண்ணா? கோலியாத்தை விழுத்தினானா இல்லையா? விழுத்தினான். உடனே ராஜாவாக்கப்பட்டானா? இல்ல. அவன் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, அவ்வளவு அவன் என்ன பண்றான்? அத்தனை நாட்கள் அவனுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்ல, அவனுக்கு எந்த ஒரு போராட்டமும் கிடையாது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் தெரிந்து கொண்ட பிறகு அவன் ஓடுகிற ஓட்டம் கொஞ்சம் இல்ல, அவன் படுகிற கஷ்டம் கொஞ்சம் இல்ல, அவன் புலம்புகள் கொஞ்சம் கிடையாது. தேவனுடைய பிள்ளையே, அவன் சொல்லுகிறான், என்றாகிலும் ஒரு நாள் என்ன பண்ணுவான்? சவுல் என்ன கண்டுபிடிச்சா உன்னே போட்டுருவான்னு சொல்றான். அப்ப எந்த ஒரு பயம் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, எப்பக்கும் நான் நெருக்கப்பட்டாலும் என்ன பண்ணுவதில்ல, ஒடுங்கி போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம். ஆனால் அவனுக்கு தெரியுது, அவன் தான் சொல்லியிருக்கான் இந்த இடத்துல, ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அவர் என்ன சொல்லுகிறாரு? ஆண்டவர் சொன்னார்னா அது என்ன பண்ணுவாரு? கட்டாயமா செய்து முடிப்பார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தாவீது வைத்திருந்ததால்தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் ஏறுதனம் உருக்கி உடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. அடுத்தது இவ்வளவு பாடுகள் நெருக்கங்கள் மத்தியில அவன் ஓடுறான், வேஷம் மாதிரி ஓடுறான், என்னென்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்ணி திருப்பி அவன் என்னவா ஆகுறாங்க? ராஜாவா ஆகுறானா இல்லையா? இல்லாம போயிட்டானா? அவன் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? ஒரு ராஜாவா அவர் நிலையில இருந்தது அவருடைய கதை. ஆனா ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக அவனை என்ன பண்ணாரு? மீண்டும் என்ன பண்ணாரு? அவரை கொண்டு வந்து நிறுத்தினார். ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையை அவன் அறிந்திருந்தபடியால் தான் ஆண்டவர் சொன்னா என்ன பண்ண, வார்த்தையை வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவனை மீண்டும் ராஜாவாக அவனை நிறுத்தினது. தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எந்த அளவு நாம் நம்புறோம், அதன் மேல் எந்த அளவு நம்முடைய விசுவாசத்தை நாம் வைத்திருக்கிறோம் என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும் இல்லையா? அதே சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலையும் அதே மாதிரி ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் உடம்பிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? கேடகமா இருக்கிறார். நாம் நினைக்கலாம் இது ஒரு வேத வசனம், சும்மா ஒரு பைபிள் தான். சில பேர் அப்படிதான் நினைக்கலாம், ஒரு வார்த்தை ஒரு பேப்பர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது குணமிடப்படத்தக்கதா இருக்கிறது. அவரை நம்புகிற எல்லாருக்கும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்க? எப்படி இருக்கிறாரு? கேடகமா இருக்கிறார். உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையும் ஆண்டவர் கேடகமா இருக்கிறார் என்றார் நீ அவர் மேல் வைத்த நம்பிக்கை மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களா இருக்கிறது, எத்தனை பேர் ஆண்டவர் மேல தன் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனம் எங்கெங்க இருக்குது? நாவின் அதிகாரத்துலதான் இருக்கிறது இல்லையா? நாம் எதை பேசுகிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுவோம்? ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். எவ்வளவோ ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், எவ்வளவோ நம்ம என்ன பண்றோம்? மெசேஜ் கேட்கிறோம். ஆனா எந்த அளவு நம்ம வார்த்தையில நம்ம வளர்ந்துருக்கிறோம்? ஒரு சிறு ஒரு பிரச்சனை வந்தா போறோம், ஒரு உபத்திரம் வந்துட்டா போதும், அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவன் மேல் நம்பிக்கை உடையதா இருக்கிறதா? பாருங்க, இந்த வேத சங்கீதம் முழுவதும் தாவீது எழுதினதா இருக்கிறது. அந்த ஒவ்வொரு சங்கீதத்துக்கு முன்பாக ஒரு தலைப்பு இருக்கும் இல்லையா? அந்த ஒவ்வொரு தலைப்புலயும் அவன் எப்படி இருக்கும்? துரத்தப்பட்டு ஓடப்பட்டது, வேஷம் மாறின போது, நெருக்கத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில, அப்படி ஒவ்வொன்றுக்கும் அவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு தலைப்பை கொடுத்து அவர் தேவனை தான் தன் நம்பிக்கையா வைத்திருக்கிறாரு. என்னால் ஆண்டோடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவர் சொன்னா என்னதுதாங்க? சொன்னதுதான் இல்லையா? பாருங்க, யோசிப்ப வேதம் அறிமுகப்படுத்துகிறது. அவர் என்ன பண்றாரு? ஒரு சொப்பனத்தை காண்கிறார். எத்தனை வயதுல? 16 வயதுல. எத்தனை வயதுலங்க? அந்த சொப்பனம் எப்படி இருந்துச்சுங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல்ல? இருந்துச்சு. ஏனென்றால் தன்னை சுற்றி எல்லாம் வணங்குகிறது போல அவர் என்ன பண்றாரு? சொப்பனத்தை காண்கிறாரு. அந்த சொப்பனத்தை தன் தகப்பனிடத்துல அவர் சொல்லும் போது அவர் தகப்பன் என்ன பண்றாருங்க? அவர் என்ன பண்றாரு? கோபப்படுறாருல, அப்ப நாங்களும் அவனை வணங்குவோம்னு நினைக்கிறியா? அப்படி என்ன பண்றாரு?
அவனை கடித்துக் கொள்றாரு. ஆனாலும் தன் மனதிலே அதை அவர் என்ன பண்றாரு, வைத்துக் கொள்கிறாரு. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தோம். அவர் வாழ்க்கையில அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு இல்லையா? தன் சகோதரனாலே, தன் குடும்பத்தாலே அவர் என்ன பண்றாருங்க, நெருக்கப்படுகிறார், ஒதுக்கப்படுகிறாரு. அவர் என்ன பண்ணாரு, தன் சகோதரனுக்காக போகும்போது அவன் என்ன பண்ணாரு, கோலும்பட்டி செய்யறாங்க. அவர் என்ன பண்ணாங்க, பள்ளத்துல போடுறாங்க. மீண்டும் ஒரு அடிமையாக அவனை என்ன பண்றாங்க, அந்த தேசத்துல விற்று போடுறாங்க. பாருங்க, யாரும் இல்லாம ஒரு அனாதையா இருப்பது வேற. ஆனா தகப்பன் இருந்தும், தனக்கு ஒரு குடும்பம் இருந்து, சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று இருந்தும் அவர் எப்படியா போறாங்க அந்த தேசத்துக்கு, ஒரு அடிமைத்தனமாய் போகிறார். ஒரு யாரும் இல்லாத ஒரு நிலையில அவர் போகிறாரு. அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆனாலும் அந்த நிலையிலும் யாருங்க அவரு கூட இருக்கிறாரு? யாரு இருந்தாரு? தகப்பன் இருந்தாரா? சகோதரர்கள் இருந்தார்களா? இல்ல. அந்த அடிமையாய் அந்த தேசத்துல அவர் போனாலும், அவர் சிறைச்சாலையில இருந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவர் தேவன் யார் கூட இருந்தாரு? யோசேப்போட இருந்தாரு. யோசேப்போடு இருந்து பாருங்க, அந்த தேசத்துல அவர் அடிமையா இருந்து அதுக்கு அடுத்தது சிறைச்சாலைக்கு போகிறாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, அப்படி இப்படி நம்ம கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 40 வயது ஆயிடுது இல்லையா? அவர் அந்த தேசத்தை ஆழத்தக்கதான வயது எத்தனையாவது? ஒரு 40 இருக்கலாம். எத்தனை வயதுல ஒரு சொப்பனத்தை அவர் காண்கிறாரு? 16. அப்ப அந்த வார்த்தை எப்ப நிறைவேறுது? 40 வயதுக்கு மேல நிறைவேறுது. அப்போ அந்த வார்த்தையை ஆண்டவர் நினைவு கூறி அதை அவனுக்கு நிறைவேற்றி தருகிறார் இல்லையா? தன் சகோதரன் எப்பங்க தன்னை வந்து வணங்குறாங்க? எத்தனை வருட நாட்கள் ஆச்சு, எத்தனை கால நாட்கள் ஆச்சு? ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார் என்றால், அதை எத்தனை நாட்கள் ஆனாலும் அதை கட்டாயமும் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இந்த நாட்களில நமக்கு என்ன இல்லைன்னா பொறுமை இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு வருடமும் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு மாதங்களும் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லாம பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அது எந்த அளவு நம்ம அதை நினைவு கூர்ந்து அதுக்காக நாம் காத்து இருக்கிறோம் இல்லையா? என்னடா இது, என்ன ஆண்டவர் சொல்றாரு நம்ம வாழ்க்கையில ஒண்ணு என்ன பண்ணல, நிறைவேறல. எல்லாம் எப்படிதான் இருக்குது, அகெயின்ஸ்டா இருக்குது. நான் ஆசீர்வதிப்பேன், இந்த பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா என் வாழ்க்கையில என்னதான் இருக்குது? சிறுமைதான் இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில பார்க்க முடியல. எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு தடை, ஏதாவது என் வாழ்க்கையில ஒரு போராட்டத்துக்கான நிலையில தான் வாழ்க்கை கடந்து போகுது. நம்ம புலம்பலாம், கட்டாயமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குதுங்க? அது சுத்த சொற்களா இருக்கிறது. அது வெள்ளிக்கு ஒப்பாக வேதம் சொல்லுகிறது. அவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டா அது என்ன பண்ணுவாரு? கட்டாயமா அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறிதான் ஆகும். அந்த வார்த்தையின் வல்லமை அப்படிப்பட்டதா இருக்கிறது தேவனுடைய பிள்ளையே. அதைதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் வாசிக்கலாமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. பாருங்க, ஆதியிலே என்னங்க இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த 4ஆம் வசனத்துல பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அவருக்குள்ள என்னங்க இருந்தது? அவருடைய வார்த்தையின் வல்லமை என்னங்க? அவருக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த இடம் எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையா இருந்தது, இருளா இருந்தது, வெறுமையா இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணுது? அவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு அவர் வார்த்தையில தான் என்ன பண்ணாரு? உலகத்தை சிருஷ்டித்தார். அப்போ ஒரு வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது ஜீவனா இருக்கிறது. இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் வார்த்தைகளால் அல்ல, அதுக்குள் ஜீவன் இருக்கிறது. அதை உன் வாழ்க்கையிலே நீ ஏற்றுக்கொள்ளும் போது அது உனக்கு ஜீவனாய் இருக்கும் தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம் வாசித்தோம் என்றால், அந்த இடத்துல வேதம் யாரை அறிமுகப்படுத்துகிறது பாத்தீங்கன்னா, 100க்கு அதிபதியை வேதம் என்ன பண்ணுகிறது? அறிமுகப்படுத்துகிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் என்றால், இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுகமாக்குவேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு.
என்ன பண்றாரு, அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி என்னுடைய என்ன பண்றாங்க, என்னுடைய வேலை செய்யற ஒரு வேலைக்காரன் ரொம்ப கஷ்டப்படுறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வரேன், நான் வந்து என்ன பண்றேன் அவனை சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றாருன்னா, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஆகிலும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் என்னங்க என்ன சொல்றாரு அவரு, ஏசப்பா சொல்றாரு நான் வரேன்பா, நான் வந்து என்ன பண்றேன் அவனை சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அந்த அதிபதி என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ஒரு நாள் என்ன தகுதியோ இல்ல பாத்திரவானோ அல்ல, ஆகிலும் நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, வேலைக்காரன் என்ன பண்ணுவான், சொஸ்தமாவான். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நம்ம பார்த்திருக்கோமா வேதத்துல? ஆண்டவர் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணாரு, போனாரு, குருடனை தொட்டிருக்காரு, வியாதியத்தின் மேல கைகளை வைத்திருக்கிறாரு இல்லையா? ஆனால் இந்த வேதம் தான் அறிமுகப்படுத்துது, ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான், சொஸ்தமாவான். அப்ப அவனுக்கு தெரிந்திருக்கிறது தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்குது, ஜீவன் இருக்கிறது. அவர் சொன்னா போதும் என் வீட்டுல என்ன இருக்கும், பிழைப்பு இருக்கிறது. அவர் சொன்னா போதும் என் வீட்டுல ஆசீர்வாதம் இருக்குது. அவர் சொன்னா போதும் என் வாழ்க்கையில நன்மை இருக்குது என்று அவன் அறிந்திருந்தான். ஆண்டவருக்கு ஒரு என்ன ஆயிடுச்சுங்க, ஷாக் ஆயிடுச்சு, ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சு. ஏன்னா அடுத்த வசனத்தை நம்ம பாத்தீங்கன்னா, இந்த 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, அவர் 100க்கு அதிபதினா அவருக்கு கீழாக எவ்வளவு பேர் இருக்கலாம் இல்லையா? அதைதான் வேதம் 9ஆம் வசனத்தில் சொல்லுது, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தோம், எனக்கு கீழ்பட்டு இருக்கிறது என்னது சேவகரும் உண்டு. நான் ஒருத்தரை போச்சுன்னா வர சொன்னா அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் தான். ஆனாலும் அவர் தெய்வனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, இது வரைக்கும் என்ன பண்ணல, நானு இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லையப்பா அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இந்த 13ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு என்ன பண்ணும் ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அந்த நிமிஷத்திலே என்னாச்சு, தேவனுடைய வல்லமை அந்த வியாதியா இருந்த அவனுக்குள்ளாக என்ன பண்ணுச்சு, பிரவேசித்தது. பாருங்க, அவர் சொன்ன அந்த நிமிஷம் அவன் என்ன, அந்த வேலைக்காரன் என்ன ஆனாங்க, சொஸ்தமானான். எவ்வளவு ஒரு தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க. அந்த வல்லமை இந்த வேதத்துல மட்டும்தான் இருக்குதா, இல்ல இந்த நாட்களிலும் இருக்குதா? இருக்குதாங்க. அப்படி யாருமே வந்து அனுபவிக்கல போல இருக்கு. எல்லாரும் என்னமோ எனக்கு என்ன வந்துச்சுன்ற மாதிரி தான் தெரியுது இல்லையா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்காருங்க, வல்லமை உள்ளவராக தான் இருக்கிறாரு. ஊழியக்கார அனைவருமே சொல்லுவாரு, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்டி ஜெபம் பண்ணுவாங்க, 2ஆவது வாட்டி ஜெபம் பண்ணி இப்ப எப்படிமா இருக்கு, கொஞ்சம் பரவாயில்ல, திருப்பி ஜெபம் பண்றது, திருப்பி 3ஆவது வாட்டி ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, ஓகே ஐ அம் பெர்ஃபெக்ட், இப்ப ஓகே பாஸ்டர், இப்ப நல்லா இருக்கேன். ஏனென்றால் ஒரு வாட்டி ஜெபம் பண்ணாலும் எனக்கு போதாது பாஸ்டர், ஒரு 3 வாட்டியாச்சும் அட்லீஸ்ட் எனக்கு ஜெபம் பண்ணாதான் எனக்கு ஒரு திருப்தி வரும் இல்லையா? அப்படிதானே? ஆனா இப்ப நம்ம எப்படிதான் இருக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கிறோம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல வந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்றாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, போன்ல செபிக்கும் போதே தேவனுடைய வல்லமை எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனா செபிக்கும் போதே தேவனுடைய வல்லமை என்ன பண்ணுதுங்க, அவங்களுக்குள்ளாக கிரியை செய்து, அப்போ தேவனுடைய வல்லமை, அவருடைய வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டதா இருக்கிறதுங்க, மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற தேவனுடைய வல்லமை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வல்லமை எனக்குள்ள மாத்திரம் அல்ல, என்னை விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளயும் என்ன பண்ணும், கிரியை செய்யும். கடைசி நாட்களில தேவனுடைய வல்லமை, அவருடைய வார்த்தையின் மேல இருக்கிற விசுவாசம் நம்மளுக்குள் குறைந்து போவதனாலதான் தேவனுடைய நன்மையை நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றது இல்ல, பெற்றுக் கொள்வதே கிடையாது தேவனுடைய பிள்ளையை. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக உபத்திரவங்கள் மத்தியில நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து போன நிலையில நம்ம என்ன பண்றோம், காணப்படுகிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் வல்லமையினால அந்த வேலைக்காரன் என்ன பண்ணாங்க, சொஸ்தமானான் என்று வேதம் சொல்கிறது. அதே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கலாமா? 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கீங்களா? இந்த இடத்துல பார்த்து ஆண்டவர் சொன்னார் இல்லையா, தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே
பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையில் வைப்பார்கள். வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொன்னாரு? விசுவாசிகள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னார் இல்லையா? இந்த இடத்துல பாருங்க, தேவனோடு கூட இருந்த இந்த சீஷர்கள்ல கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. இந்த இடத்துல வேதம் அறிமுகப்படுத்துது. அவன் சப்பானியா எப்பங்க இருந்தானா? தாயின் வயிற்றில பிறந்தது முதற்கொண்டு அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானு? சப்பானியா இருந்தான். அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அவனை கொண்டு வந்த அந்த தேவனுடைய ஆலயத்துல என்ன பண்ணுவாங்க? விடுவாங்க. அவன் நாள்தோறும் அவன் என்ன பண்ண, அந்த வாசப்படியிலேயே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான் இல்லையா? அவனுக்கு வேற வழி கிடையாது. யாராவது ஏதாவது கொடுத்தால்தான் உண்டு தவிர தன் காரியத்தை தன்னால பார்த்துக்கொள்ள முடியாது இல்லையா? அப்போ அந்த நிலையில பாருங்க, ஒரு வெளியில பிச்சை கேட்கறவனா பண்ணுவாங்க, யாராவது ஏதாவது நமக்கு கொடுப்பாங்களா? அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவன் என்ன பண்ணுவான்? உட்கார்ந்து கொண்டு இருப்பானா இல்லையா? பாருங்க, அந்த இடத்துல பாருங்க வேதம் சொல்லுகிறது, பேதுருவும் யோவானும் தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு அவனை பார்த்து என்ன பண்ணான்? பிச்சை கேட்டான். ஆனால் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். என்ன பண்ணாங்க? அவனை பார்த்து என்னை நோக்கி பாரு அப்படின்னு சொல்லும் போது அவனுக்குள்ள என்ன எதிர்பார்ப்பு இருக்குங்க? ஒரு பிச்சை எடுக்கிற மனுஷனுக்குள்ள என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? சரி, ஏதாகிலும் நமக்கு ஏதாச்சும் கொஞ்சம் அதிகமா ஏதோ கொடுக்க போறாங்க போல இருக்குது ஒரு எதிர்பார்ப்போட தானே அவன் இருந்திருப்பான் இல்லையா? ஆனால் அவர் சொல்றாரு, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, பேதுருக்கு தெரிஞ்சு, நீ எதிர்பார்க்கிறது எனக்கு புரியுதுப்பா. என்கிட்ட என்ன இல்ல வெள்ளியும் பொண்ணும் என்ன இடத்துல இல்ல, ஆனா என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு சொல்லுறேன். பாருங்க 6ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல, என்னிடத்துல உள்ளத உனக்கு தரேன், கேச்சு நட அப்படின்னு சொல்றாரா? நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி. பாருங்க, தேவனுடைய வல்லமை அந்த பிறந்தது முதல் கொண்டு சப்பானியா இருந்த ஒருவனை எழுந்து என்ன பண்ணுச்சுங்க? நடக்க செஞ்சதா? அவன் நடக்கிறதை, தேவனை துதிக்கிறதை ஜனங்கள் கண்டு அவன் என்ன பண்ண? 8ஆம் வசனத்துல பாருங்க, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். எப்படி? உடனே அவன் பண்ணான், ஏப்பா நான் பிறந்ததுல இருந்து சப்பானியா இருக்கேன், எழுந்து நடந்தா எப்படிப்பா நடக்க முடியும்? கை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டான். அவரு சொன்ன உடனே அவன் என்ன பண்ண? ஒரு சந்தோஷம், அவனுக்கும் ஆசை இருந்திருக்கோம்ல, நிறைய பேர் நடக்கிறது போதெல்லாம் பார்க்க நம்மளால நடக்க முடியல அவன் நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா சொன்ன உடனே அவங்க எழுந்துட்டாங்க, குதித்து எழுந்து. நமக்குள்ள பல விதத்துல பல ஒரு நாள் ஜுரம், ரொம்ப நல்லா சொல்லுவாங்க, ஒரே ஒரு நாள் ஜுரம். அந்த ஒரு நாள் ஜுரத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்ம என்னையான்னு சொல்லி என்னையும் சொல்லணும், என்னால என்ன பண்ண முடியாது? அப்படியே பல நாள் முடியாத ஒருத்தவங்க எப்படி அந்த மாதிரிதான் எழுதுனாங்க. எழுதுக்க முடியாது, நடக்க முடியாது, அப்படி ஒரு பலவீனம் நமக்குள்ளாக வரும். சில நேரங்கள் நம்ம செபிக்கும் போது கூட அந்த சுகத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? மீண்டும் என்ன பண்ணுவோம்? அந்த போர்வை கூடதான் போய் போத்திட்டு உட்காந்துருப்போம். ஆனால் அந்த சப்பானி தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ள புறப்பட்ட உடனே அவன் குதித்து எழுந்து அவன் என்ன பண்ணாங்க? அவ்வளவு சுத்த போயிடும் சொன்ன வேதம். நடந்து தேவனை துதித்து அவனை என்ன பண்ணா? மகிமைப்படுத்தினா. அவனுக்கு ஒரு நன்மையை கிடைச்ச உடனே அவன் தேவனை என்ன பண்ணாங்க? துதிச்சான். நம்முடைய வாழ்க்கையில நன்மை கிடைச்சா போதும், துதிக்கிறதெல்லாம் அப்புறமேட்டு தான், ஆண்டவர் தேடுறதெல்லாம் அப்புறமேட்டு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த சப்பானி வாசப்படியிலதான் உட்கார்ந்துட்டு இருந்தான். அவனால தேவாலயத்துக்குள்ளாக போக முடியல. ஆனாலும் அவனுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்த உடனே அவன் எழுந்து தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்தினான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் அதே தேவன் இன்றும் அவர் ஜீவனோடு கூட தான் இருக்கிறார். அதைதான் வேதம் சொல்லுகிறது, இதோ மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் என்ன பண்றேன்? உயிரோடு இருக்கிறேன். அப்ப அவருடைய வார்த்தையின் வல்லமை எல்லாருக்குள்ளாக கிரியை செய்கிறது. அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நல்லவராக தான் இருக்கிறாரு. ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் தான் இருக்கிறாரு. மீண்டும் நான் முடிக்கிறேன். கடைசியாக திருப்பி அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாமா? சங்கீதம் 12:6. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்லுது. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம். அப்போ மண் குகையில் 7 தரம் புடமிடப்பட்டு வெள்ளி கோப்பான சுத்த சொற்களா இது பாட்டுல நம்மளையும் எடுத்து பயன்படுத்துறாரு இல்லையா? நம்முடைய வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தி அநேகருக்கு சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார் இல்லையா? அப்ப இந்த இடத்துல மண்ணுன்னு சொல்லப்பட்டது யாருங்க சொல்லப்பட்டது? நம்மதாங்க, நம்மளதான்.
ஆண்டவர் நம்மளே எப்படி பண்றாரு? மண்ணான நம்மள ஆண்டவர் என்ன பண்றாரு? பரிசுத்தப்படுத்தி அவருக்கு ஏற்ற பாத்திரமாக ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தி அவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு? எடுத்து பயன்படுத்துகிறவரா இருக்கிறாரு. அப்ப அவருடைய வார்த்தைகள் சுத்த சொற்களா இருக்கிறது. இன்னும் அநேக 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 வார்த்தைகள் இதற்கு ஒப்பாக வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை உங்களிடம் பேசும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற சங்கீத பகுதி தேவன் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். உடம்பிடப்பட்ட வெள்ளிக்கு ஏன் வெள்ளியை புடமிடுவாங்க? அழுக்கு நிறைய அழுக்கு நிறைய என்னன்னா பார்க்கிறாங்க. எது செய்தாலும் அந்த பொருள் சரியா இருக்கு. கொஞ்சம் அழுக்கானவர் கருப்பாய் நம்ம ஒரு பாத்திரம் வெளியே பார்த்தோம். நம்ம கழுவுதான் செய்யறாங்க மாசம் ஆனாலும். ஆனா அது நேரம் மாறும். அப்போ அந்த உடைக்காலத்துல ஒரு சொன்ன அழுக்கு கூட இல்லாத அளவுக்கு அது வேறு பிரிச்சு சுத்தமா இருக்கக்கூடிய இந்த வார்த்தையில கலந்து இல்லையா? 1 பேதுரு 2:2 பாருங்க. 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இல்ல. இந்த பால்ல என்ன இல்லை? எந்த கலப்படமும் தாய்ப்பாலுக்கு ஒப்பான ஒரு நல்ல வளர்ச்சிக்கு ஒப்பான ஒரு நல்ல பால் தான் வரும். எந்த அளவுக்கு நாம வளர்ச்சியில வளரணும்னா குழந்தை குடிக்கும். குழந்தை நிறைய குழந்தைங்க நம்ம குழந்தைங்க குடிக்கவே மாட்டோம். ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை குழந்தை குடிச்சுதான் வளர்த்துருக்கீங்க. எத்தனை வருஷமா குழந்தையாவே இருக்கிறீங்க? வளர்ந்து இருக்கிறீங்களா? குழந்தையா இருக்கிறீங்களா? அவன் 40 வருஷம் தப்பானியா இருந்தான். கால் நடக்காதவனா இருந்தான். 40 வருஷம் பிரச்சனை ஒரே நிமிஷத்துல மாறி போச்சு. இல்ல இப்ப நம்ம வாழ்க்கையில எப்ப மாறும்? சாவர வரையும் தப்பானி தானே. எப்ப நிற்பீங்க? எப்ப செயல்படுவீங்க? எப்பதான் நான் வளர்ந்து இருக்கிறேன்னு காட்ட போறீங்க? வார்த்தை என்னதான்? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் வளர்ச்சி வேணும்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில பசி வேணும். பசிக்கு குழந்தைக்கு பால் வேணும். வசனம் பாலுக்கு அடையாளமா இருக்கு. குழந்தையா இருக்கிறவங்களுக்கு பால், வியாதியா இருக்கிறவங்களுக்கு பிரெட், வளர்ச்சியா இருக்கிறவங்களுக்கு பிரியாணி. உங்களுக்கு என்ன வேணும்? பால் வேணுமா? ரொட்டி வேணுமா? பிரியாணி வேணுமா? எனக்கு கஞ்சி தான் போதும், அதுலயே காலம் போயிட்டு வேணாம். வசனம் தாங்க வல்லமையானது. வசனம்
வசனத்தையும் வல்லமையும் பிரிக்கவே முடியாது. தேவனையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. அந்த வார்த்தை கலங்கம் இல்லாதது. இந்த வார்த்தையில பிழை இல்லை, இந்த வார்த்தையில வல்லமை குறையில. அன்னைக்கு எப்படி வல்லமை அந்த வார்த்தையில இருந்ததோ என்னைக்கு அது மாறல. ஏன்னா இயற்கை என்னைக்குமே மாறாது. அந்த மாற்றத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தை என் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானால் இந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கணும். வார்த்தை தாவீதுடைய வாழ்க்கையில அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கூட அதனால 3 காரியத்துக்கு அபிஷேகம் பண்ண இல்லையா? ஆசாரியனா இருக்கிறதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, தீர்க்கதரிசியா இருப்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, ராஜாவாக இருப்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டது ஒரு பெரிய தீர்க்கதரிசி சார்ந்தது. தேவனுடைய சத்தத்தை தெளிவா கேட்டவன், தேவனுடைய சித்தத்தை அறிந்தவன், அவன் வார்த்தையை கத்த கீழே விடவே இல்லை. அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியான அவன் வார்த்தையை கனப்படுத்தணும். இப்ப அவளை கொண்டுதான் அபிஷேகம் பண்றது, அவனை கொண்டுதான் அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் ராஜா. நீங்க கவனிச்சீங்கன்னா சீனி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்து அந்த கன்வென்ஷன்ல அறிவிப்பு கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்தவரா இருக்காரு. மாஸ்டர் வீட்டுல என்ன பண்ணியிருக்காரு, துணி துவச்சிங்க பெருக்கின்னு அப்படின்னா இருக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் அவங்க பாகுபாடெல்லாம் படுவாங்க. இப்ப அந்த கன்வென்ஷன்ல இவரு மாஸ்டர் என்று அந்த அறிவிப்பு வந்துடுச்சுன்னா அந்த நிமிஷமே அவர் துணி துவச்சி வருதானே, என் வீட்டுல பெருக்குன்னு வருதானே அப்படின்னா கிடையாது. பாஸ்டர் பேருக்கு அத்தனை வசதிகள் அவருக்கு பேசுறாங்க. அவர் யாரா போயிடுவார்? அவரை யாருமே நேற்று வந்து துணி துவைக்கணும், வீட்டை பெருக்கணும், வீட்டு வேலைக்காரன் மாட்டாங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு அத்தனை கனத்தையும் தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த அபிஷேகத்துக்கு அத்தனை ஒரு கனம் பலம். இப்ப தானியல் மேல அந்த அபிஷேகம் வந்துருச்சு. இப்ப அவர் ராஜா, அவரு ராஜா ராஜா ஆயிட்டார. அப்ப இந்த அபிஷேகம் போய் தானங்க, நான் ராஜாவாகத்தான் அபிஷேகம் பண்ண பெற்றேன் அப்படி அவன் சொன்னாங்க. என்ன பண்ணல, பெரிய காரியத்தை கர்த்தர் அவனை கொண்டு செய்தது உண்மைதான். எத்தனையோ போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்தது உண்மைதான். ஒரு மனுஷனை அபிஷேகம் போதிக்கும், அவனுக்கு தகுதி கொடுக்கும். அந்த தகுதியான நிலைக்கு வந்ததுன்னா அவனை கொண்டு வந்து அந்த போக்குகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு வந்துதான் அது நிச்சயமா நிறைவேறும் என்ற நிச்சயம் யாருக்கு இருக்கணும்? அதுக்கு சில பிரச்சனைகள் அனுமதிக்கும் போது பிரச்சனைகளினாலே சூழ்ந்து போய் நம்ம தகர்த்து கொடுக்கூடாது. எவ்வளவு வார்த்தை எனக்கு வந்துருச்சு, ஆனா ஒண்ணு எனக்கு நடக்குதுன்னா நடக்கும். ஏன்னா பொய் சொல்வதற்கு தேவன் ஒரு மனுஷன் கிடையாது. அவர் சொன்னதுதான் நிச்சயமா நிறைவேறும். அதற்கு சில காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதற்கு நாம சரிப்பட்டு வரும்போது, சோதனையை சகிக்கும் போது சாதனையாளராக கர்த்தராக மாற்றப்படும். அது நிச்சயமான வார்த்தை. கர்த்தரை கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரை சொல்றோம். அல்லேலூயா. சாட்சி நேரம் சொன்ன மைக்கு அதுதானே இருக்காங்க. அதெல்லாம் அப்படியே செப்பேன் கவனிங்க. சபைக்கு நம்ம மைக்கு அவங்க காணிக்கையா 8500 கொடுத்துருக்காங்க. 11,300 ரூபாய் அந்த ஸ்பான்சர் அந்த ஹவுஸ்னா வந்து 11,500 இருக்கு. இதை வாங்கி இருக்கணும். இந்த சபைக்காக நமக்கு காரியம் சொன்னாங்க. மைக்க கீழே விடாத அளவுக்கு பார்த்துக்க. கீழே வந்தா 11,000 ரூபாய்
அதுல சின்ன ஒரு தூள் தான், அந்த தூள் தான் அவரோட. இது மேல இருக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோன்னா இது ஒரு சின்ன ஒரு தூள் மாதிரி வச்சுக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன அந்த ஒயர் விட்டுட்டாங்க. அதனால ஜாகிரதையா வச்சுங்க. ஏன்னா சபைக்குரிய ஒவ்வொரு காரியமும் நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னா கர்த்தருடைய பயத்தோடு நம்ம அதை பயன்படுத்தணும். கவனிங்க, என்ன நாம சில காரியங்கள் வாங்குறதுக்கு படிப்படியா கர்த்தருடைய கேட்டு நாம கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. அநேகமையா சாட்சியின் நேரம், சாட்சி உள்ளவங்க சாட்சி சொல்ல பண்ணலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. சாட்சி யாரு? 9 மாசங்கள் நடத்தி 10வது மாசத்துல அந்த நாளுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸாக கண்டினியூஸாக ஃபீவர் அடிச்சு அது கம்மியாக இது இருந்தால் அநேக பலவீனங்கள் இந்த வாழ்க்கையில் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், என்னை பலப்படுத்தார் என்றால் தேவனாக சொல்லுவேன். அது மாத்திரமல்ல நேற்று தினத்தில் கூட குழந்தை மேலே வந்து இந்த ஃபுல் சிலிண்டர் அப்படியே விழுந்துருவோம், அதனால அப்படியே சார்ந்துட்டுருந்தான். அப்படியே திடீர்னு பார்த்தா அந்த சிலிண்டர் வந்து விழுந்துருச்சு. அவங்க கவுந்து விழுந்துட்டான். ஜஸ்ட் மிஸ் தான் அது மேலே விழாமல் சைடில் விழுந்தது. கர்த்தர் அவற்றிலிருந்து எல்லாவற்றையும் வந்து தாங்கினார். என்னையும் கர்த்தர் பலப்படுத்தினார். ஆஃபீஸ் காரியங்களும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வைத்தார். நடத்தினார். தேவன் புதுக்காரர்கள் ஆசிரியர் தேவன் தாமே கடந்த நாடு முழுவதும் என்னை ஊருக்கான தேவனை பார்த்து நடத்தி வந்தார். இது கொண்டாட எல்லா தேவையும் சந்தித்து வந்தார். விசேஷமா சொன்ன 2 பேருக்கு அநேக பலவீனங்கள். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் உன் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே பலன் பரிபூர்ணமாய் விளங்கணும்னு தேவ பலத்தினாலே ஒவ்வொரு நாள் நடத்தினார். சரியா தூங்கவும் முடியாது, சரியா சாப்பிட முடியாது, அநேக பலன் இருந்தாலும் ஊருக்கு ஒருபோதும் சமையலாதவருக்கு ஊருக்கு கலந்துவாக தேவன் தாமே பலன் கொடுத்தார். ஊருக்காரன் தேவன் தாமே வானத்திலே போகும்போது வரும்போது தேவன் பாதுகாத்து நடத்தி வந்தார். அநேக இப்படி போகும் இப்படி வரும், அப்படி நின்று போகும், அப்படின்னா வரும். உடனே தேவன் தாமே ஒரு பொல்லாப்பு அணுகாதவருக்கு தேவன் என்னை பாதுகாத்து நடத்தி வந்தார். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஒரு மாசம் எவ்வளோ போராட்டம் கஷ்டமாக ஆண்டவர் ஒரு நாளும் வெட்டப்படாத ஒவ்வொரு நாளும் தாண்டி எழுதிட்டு நன்றிக்காக ஆண்டவர். ஆனால் என் பையன் வந்து போக மாட்டான்னு சொன்னான். அப்படி என் ஜெவ பையன் அப்புறம் 5 லட்சம் பணம் வீடு கட்டி போடுறாங்க. ஆண்டவருக்காக தான் மன்னிச்சு பார்க்கலாம். ஆண்டவர் எனக்கு செய்த அநேக காரியங்கள் சொல்ல முடியாத காரியங்கள் எந்த காரியம் இருக்காங்க நான் ஆண்டவர் சமுத்திரேன். ஐயா நீதான் எங்களுக்கு செய்யும் அப்பா சொல்லி இது அதை பற்றி நீ இருப்பேன்னு சொன்ன தேவனை என் கூட இருந்து நீ நடத்தப்பட்ட தேவன் நீர்தான் பார்த்து சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி ஜெபத்துல கேட்கிறேன். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஒவ்வொரு காரியம் எனக்கு இருக்கிற பண்ணதுக்காக ஆண்டவர் போடாத கொடுத்து தேவன் தாமே 9 மாதம் அளவும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தார். கடந்த மாதத்துல ஆண்டவர் தாமே பிறந்த நாட்களை காண கிருபை தந்தார். திருமண நாட்களை காண கிருபை தந்தார். தேவன் செய்த எல்லா நன்மைக்காக கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு கொடாத கோடி நன்றி செலுத்தினார். குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடாத கோடி நன்றி செலுத்தினேன். ஒவ்வொரு நாளும் பல பலவீனங்கள் இருந்தாலும் தேவனுடைய கிருபை அதை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வேலைகளை செய்யும்படியாகவும் வீட்டு காரியங்களை பார்க்க முடியாது ஆபீஸுக்கு போகவும் தேவன் தாமே உதவி செய்தார். எல்லாருடைய கண்ணில ஆண்டவருக்கு தயவு கொடுத்திருக்கார். அதுக்காக நன்றி செலுத்தினேன். பிள்ளைகளும் கடந்த மாதத்தில் இந்த குவார்டர்லி எக்ஸாமை எழுத தேவன் தாமே ஞானத்தையும் கிருபையும் தந்தார். எந்த ஒரு பலவீனமும் வராதபடிக்கு தேவன் தாமே பலப்படுத்தி வந்தார்.
அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நல்ல கணவர்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கொடுத்ததாக அந்த நன்றி செலுத்துறேன். சாட்சி எல்லாமே தேவன் ஆசீர்வதிப்பாராக. என் பலவீனங்களிலே தேவன் எனக்கு பலனாய் இருக்கிறார். நான் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் இருக்கிறதான். தேவனுடைய கிருபைக்கு இந்த சமூகத்தில் சாட்சியாக இருக்கிறேன். சாட்சியாக வைத்ததற்காக நான் சொல்றேன். கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கும் ஒரு வழி கூட்டிக் கொடுத்தார். ஒரு மனநிலை பிறந்த நாளை காணப்படியாக திருவிழாவினார். அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்தார். எந்த ஒரு ஆபத்தும் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போட்டியும் பொழுது தேவன் இருந்தார். கர்த்தர் தாமே தமக்கு முன்பாக போய் இருப்பார் என்ற பிரகாரமாக எங்கள் முன்பாக போய் பாதைகள் எல்லாருக்கும் தேவன் செவ்வையாக தேவன் மாற்றிக் கொடுத்தார். ஒவ்வொரு தேவையும் நாங்கள் கடந்து வந்தாலும் கூட உங்களுடைய கிருபை எங்களை தாண்டி எங்களை சுமந்து எங்களை நடத்துவதற்காக அதிகமாக நாங்கள் கற்று நாங்கள் சொல்கிறோம். தேவன் நாம இந்த சாட்சி ஆசிரியத்தை எங்கே வைப்பார்கள். ஆமென். எழுப்பி நின்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மைக்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வார்த்தைகள் சரியாய் வெளிப்படணும். ஏராளமான ஜனங்களுக்கு இது ஆசீர்வாதமான சத்தமாக புறப்படணும். நீடித்து உழைக்கணும். நல்ல நிலையில செயல்படணும். இயேசுவின் ரத்தத்தை மேல தெளித்து தேவ சேனை சபை வல்லமை ஊழியர்களுக்கு மீட்பதும் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதா குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமத்தினாலே இதை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வதிக்கிறோம். கைகளை உயர்த்தி இதை ஆசீர்வதியும் ஆண்டவரே நீடித்து உழைப்பதாக இருந்து புறப்படுகிற சத்தம் ஏராளமான ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்துவதாக அற்புத அடையாளங்கள் நடக்கக்கூடிய ஒலிக்கும் சத்தம் இருந்து புறப்படுவதாக தேவனுடைய சத்தியம் வெளிப்படுவதாக நீடித்து நிலைத்து உழைக்கத்தக்க திரும்ப தருவீராக இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றும் நீரை மையப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிற ஜீவனுள்ள நல்ல அறிவிப்பு. புதன்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் இருக்கு. கவனிங்க, உபவாச ஜெபம் கட்டாயம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை? உபவாசம் இல்லாம விசுவாச வாழ்க்கையில வளர முடியாது. விசுவாசம் இல்லாம இருக்காது. ஒரு வசனம் நமக்கு தெரியும். அதிகாரம் பெற்றவர்கள் பிசாசுகளை துரத்துவதற்காக சீஷர்கள் இயேசுவுக்கு அதிகாரம் பெற்றிருந்தாங்க. நீங்க மத்திய 10வது அதிகாரம் முதல் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர் நம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும்
ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதே அதிகமா இருக்க தெரியாது. அதே அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எதுக்கு அதிகாரம் கொடுத்தார்? சீஷர்களுக்கு அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கும் வியாதிஸ்தர்களை சொந்தமாக்குறதுக்கும். நீங்க அந்த 7ஆவது வருஷம் 8ஆவது வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் மருத்துவ இருக்கணும், தேவ ராஜ்யத்தை பிரசங்கிக்கணும், நிறைய காரியங்கள் சொல்றது. இப்போ இந்த 17ஆவது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சீஷர்களுக்கு கொண்டு வந்த என் பையனை அவங்க சொந்தமாக்க விசேஷம் ஆட முடியல அப்படின்னு சொல்றோம். இயேசு சொந்தமாக்க அனுப்பின பிறகு தனியா இருக்கும்போது சீஷர்கள் கேட்கிறாங்க, ஏன் எங்களால முடியல? அது உடனே சொல்றாரு, உங்களோட அவிசுவாசம் தான். கடலுக்கு உதயளவு விசுவாசம் உங்களுக்கு தான் போயிருக்கோம். வகையான தியாகி பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாம வேற எந்த வகையில என்ன பண்ணாரு? புறப்பட்டு கிறிஸ்தவனுக்கு உபவாச ஜபம் உயிர் மூச்சு. உபவாச ஜபத்துல பலனடைங்க. உபவாச ஜபத்துல உடம்பு கலந்தாலும் பரவாயில்ல, நாடு கடனாக இருக்கும். ஆதி கடனா இருந்தால்தான் உனக்கு வரக்கூடிய யுத்தங்களை இருக்க முடியும். அதே உபவாச நாட்கள் வருஷ கடைசியில வந்து இருக்கிறோம். கட்டாயமாக கலந்து கொள்ள பிரயாசப்படுங்க. உங்க பிரயாசத்திற்கு தக்க பலனை கருத்தை நிச்சயமாக இருக்கிறது. அதே நன்றியோட ஸ்தோத்திரம் பண்ணோம். காரியங்கள் இருக்கு. தேவைகள் நிறைய இருக்கு. இந்த மைக்கு கூட சம்பந்தமா ஜெயந்தி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மிச்ச பேட் பணத்தை நான் சொல்லியிருக்கிறாங்க. மிச்ச அதாவது இந்த மைக்குங்க இன்னும் வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்டாண்ட் வாங்கணும். ஏன்னா நாங்கள் இப்படி வச்சுதான் அந்த மேலே வச்சுதான் கீழே மைக்கு போயிடுச்சு. இனிமேட்டாவது பத்திரமா வைத்து பார்க்கணும். தான் அதிகமாக இருக்கு, அதனால அன்றைக்கி வாங்க முடியல. 2 மைக்கு தான் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் இருந்தது. அதுவும் 3500 ரூபான்னு சொல்றாங்க. விலை அதிகமாக இருக்கு. மிக்சர் கேட்டால் 15,000 ரூபாய் மேலே இருக்கு. அது தமிழ் தேவையான வச்சுக்கலாம், குறைச்சிக்கலாம். இன்னும் நிறைய மைக்கு காய்கறி இந்த மாதிரி பேடெல்லாம் வைக்கிறதுனால அது உதவியாக படிப்படியாக மேலே வரதுக்கு ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் பேசுவாங்க. வாங்கி வாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அது எப்பவுமே நிற்கக்கூடிய காரியமாக இருக்கு. கர்த்தர் அது உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நன்றியோடு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எவ்வளோ செலவுகள் நமக்கு வரதான் செய்யுது, எவ்வளோ பணங்கள் செலவழிக்க தான் செய்கிறோம். கர்த்தருக்காக எதையாவது செய்கிறது சொன்னாங்க. கர்த்தர் நேர்த்தியானதை தான் நமக்கு தர இல்லையா? ஏன்னா நான் பார்த்தேன் நிறைய பேர் சில ரிப்போர்ட் பண்றாங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி. அந்த நியூஸ் எல்லாம் வருது, சவுண்டு கொஞ்சம் சரியா இல்லை, கொஞ்சம் சரியா கேட்க மாட்டேங்குது. ஒருவேளை மைக்கு நமக்கு ப்ராப்ளமா இருக்குது, சரியா அடிக்கடி அங்கே காசு சரியா மைக்கை வச்சு பேசுங்க, சத்தம் வரல, இதனால இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நேர்த்தியானது தராரு. இப்போ நேர்த்தியாக சத்தம் அந்த வெளி வரணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் அது நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாரா? அதே போய் நன்றியோட ஸ்தோத்திரம்.